Politically incorrect. Yeah, politically incorrect topics, but then now we will having a fabulous laugh. Hello, ladies and gentlemen, how's that going? என்னம்மா இது ஏன் எங்களை காட்டி கொடுத்துருவ போலயே அப்படின்னு ராதிகா சரத்குமார் அவர்கள் வரலட்சுமி கிட்ட சொல்ற இந்த வீடியோ இணையத்துல வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ரீசெண்டா வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் துபாய்க்கு போயிருக்காங்க அவங்க ஃபேமிலியோட. அங்க போட்ல போனது, ஃபன் பண்ணது இப்படின்னு நிறைய மொமெண்ட்ஸ் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வீடியோவா போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிதான் குடும்பத்தோட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுற இந்த வீடியோவையும் அவங்களோட ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன லஞ்ச் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற கேள்வியோட இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. அங்க சரத்குமார் அவர்கள் உட்காந்து இருக்காங்க. அவங்க நல்லா போகுது, நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியா ரிப்ளை கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் வரலட்சுமி சரத்குமாரோட ஹஸ்பண்டான நிக்கோலை சச்தேவ் அவர்களும் சிரிச்சுக்கிட்டே குட்டியா ஒரு எக்ஸ்பிரஷனும் கொடுக்குறாங்க. நாங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டே பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் டாபிக் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் லைவும் வரலாம் அப்படின்ற மாதிரியா தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதை கேட்ட உடனே அங்கிருந்து ராதிகா சரத்குமார் அவர்களுடைய வாய்ஸும் வருது. நீயே எங்களை போட்டு கொடுத்துருவ போல இருக்கேமா அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் இருக்கட்டுங்க, அந்த டிஸ்கஷன் எதை பத்தியா இருக்கும், என்ன பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் டாபிக்கா இருக்கும் அப்படின்ற உங்களோட கெஸ்ஸிங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான பல இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் வைரல் வீடியோஸ்க்கும் பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Now they can behave themselves a little better because as of now they're talking about very Politically incorrect. Yeah, politically incorrect topics, but then now we will be all proper because we are posting on Instagram, guys. We're having a fabulous laugh. கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, கோழி புடிச்சதுன்னு அர்த்தம். சரியா? 8 மணிக்கு மேல ஆச்சுன்னா எப்ப வருவீங்க மட்டும்தான். இப்படி எப்ப வருவீங்க, வண்டி ட்ரை ஆச்சுனாலும் சரி, என்ன ட்ரை ஆச்சுனாலும் சரி, எப்ப வருவீங்க அது மட்டும்தான். புரிஞ்சுதா? 10 டைம் கடைக்கு போகணும் மகனே, 10 டைம் கடைக்கு போகணும். ஒரு பொருள் மறந்து போன் பண்ணி வச்சுக்கோ, ஒண்ணு கூட ஞாபகம் தெரியாதான்னு வரும். நம்ம பேச கட் பண்ணி பாத்துருப்ப, ஆப்போசிட்ல அவங்க பேச கட் பண்ணுவாங்க. சவிச்சுக்கிட்டுதான் ஆகணும், இல்ல நல்லா இருக்குல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா சோத்த தட்டு கூட நான் எடுக்க மாட்டேன் சொல்லுவோம். நீ எல்லாம் சோத்த தட்டு கூட எடுக்க மாட்டேற, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரியும் உனக்கு அப்படிங்க. நல்லா பல்ல இருக்குல்ல, தொடையும் தட்டி சவால் விட்டேன். நானாச்சும் எடுக்கிறதாச்சு, அதெல்லாம் அவளை எடுக்க வைப்பேன்ட்டு. இன்னைக்கெல்லாம் இருக்குல்ல, காலையில நேரமா இருந்துருச்சு, ஜூஸ் போட்டு கொடுத்தேன். வேற வழி இல்ல, குடிச்சுதான் ஆகணும். புரிஞ்சுதா? எல்லாம் சொன்னாங்க ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லி. வீடு கட்டுறதுக்குள்ள ஜட்டி கிழிஞ்சிரும், முடிஞ்சு போச்சுங்க. அப்படி ஆயிரும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டேன், அவசரப்பட்டு பண்ணிட்டேன். இப்பதான் தெரியுது பாத்தியா, பக்கத்துலயே வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க. பக்கத்துல உட்கார வச்சு பேசுறதுக்கு ஒரு தில்லு வேணும் தம்பி, தெரியுமா? வீட்டுக்கு போய் அடி வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. எல்லாரும் முன்னாடி அடிக்க மாட்டாள, அது வரைக்கும் சந்தோஷம் தான்.